ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம ராசி பலனை பார்க்க போகிறோங்க. 25 பிப்ரவரி மாதம் 2024. மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் மோசமாக இருக்கும். பண தட்டுப்பாடு வர வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் வரும். அதனால் கணவன் மனைவி வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. யாராவது ஒருத்தவங்க விட்டு செல்லுங்க. வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சுக்கலாம். முன் கோபத்தை குறைச்சிக்கோங்க. நிதானமாக பொறுமையாக சில முடிவுகள்லாம் எடுத்தால் உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் சிரமம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும். எடுத்த காரியம் உடனடியாக வெற்றியை கொடுக்காது. இதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். இதனால் புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. மற்றபடி பணம் விஷயம் உங்களுக்கு சீராக இருக்கும். வருமானத்திற்கேற்ற செலவு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்குது. எல்லா வேலையுமே உங்கள் தலைமையில் போட்டுக்கிட்டு செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. வேலையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், இப்படி இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த பந்தங்களோட நெருக்கமான உறவு வச்சுக்கிறது நன்மையை தரும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மனசு ரொம்பவும் நிம்மதியாக இருக்க போகுது. நீண்ட நாள் முயற்சி செஞ்ச காரியங்கள் இன்றைக்கி வெற்றி அடையும். எதையோ சாதிச்சா போல் நீங்கள் உணர்வீங்க. உங்கள் மனசும் சந்தோஷம் அடையும், நிறைவாக இருப்பீங்க. கொஞ்சம் வேலை சுமை பார்க்காம நேரம் இல்லைன்னு சொல்லாமல் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்தோஷம் பல மடங்கு பெருகும் உங்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று வேலையில் ரொம்ப 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 கஷ்டம் இருக்கும். 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை உங்கள் தள்ள கட்டிடுவாங்க. உடல் அசதி ஏற்படும். இன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்தாலுமே உங்களுக்கு மட்டும் வரிசை கட்டிக்கிட்டு வேலை நிற்கும். பாதி தலைவலியே இது உண்டு பண்ணும். அதனால் என்ன செய்வது அப்படின்னு நினைக்காம சில விஷயங்களை எல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று உடல் சோர்வு இருக்கும். எந்த ஒரு வேலையும் முழுசாக உங்களால் ஈடுபட முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மேனேஜர்கிட்ட திட்டுவாங்களாம். சொன்ன வேலையை சரியாக செய்யாமல் வேலை செய்யாததுக்கு காரணத்தை சொல்லி கெட்ட போயிடுவாங்களாம். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. விடுமுறை நாளை என்ஜாய் பண்ணுறதை விட வேலையில் நல்ல பேர் எடுக்கிறது தான் இன்றைக்கி முக்கியம். துளாராசிக்காரர்களுக்கு இன்று மன நிறைவான நிம்மதியான ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நன்மை தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமையப்போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு உங்கள் திறமைகள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருந்த எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் வெளிக்காட்ட போகிறீங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து அசந்து போய் உங்களை எல்லாருமே பாராட்டி தள்ள போகிறாங்க. இதனால் கண்திருஷ்டி படக்கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு புகழ்ச்சி நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. முன்பின் தெரியாத வேலையை முன்பின் தெரியாத ஆட்கள் சொல்வதை கேட்டு எந்த வேலைக்கும் போகாதீங்க. அனுபவசாலியோட பேச்சை கேளுங்க. குறிப்பாக உங்களுடைய நலம் விரும்பி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சில விஷயங்களை சொல்லாமல் எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. யார்கிட்டையாவது நீங்கள் ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் இன்று தேவைக்கேற்ப மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. உங்களுக்கு தேவை இல்லைங்கும்போது அந்த இடத்துலேருந்து நீங்கள் நைஸாக நழுவ தான் பார்ப்பீங்க. காரியவாதியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அனைவருக்கும் அது அம்பலமாகும்படி தெரியும்படி நடக்க போகுது. அதனால் உங்களை பார்த்து எல்லாம் சுயநலம் கொண்டவன் கூட சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நஷ்டம்னு தெரிஞ்சால் அந்த பக்கம் நீங்கள் போகவே போகாதீங்க. அதுதான் புத்திசாலித்தனம். கும்பராசிக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் சுயநலமாக தான் நீங்கள் செயல்படுவீங்க, சிந்திப்பீங்க. எல்லாம் நல்லது நடக்கும். ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல, சம்பள உயர்வு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்க நலனை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. ரொம்ப ரொம்ப சுயநலமாக சிந்திப்பது கொஞ்சம் தவறு. அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். பொதுநலமாக கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
மீனராசிக்காரர்களுக்கு இன்று வேலை செய்யும் இடத்திலிருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். விடுமுறை நாள் தான், இருந்தாலும் சில பேர் உங்கள் மனசை குழப்புவதற்காக மொபைல் ஃபோனில் கூட கூப்பிடுவாங்க. குழப்பவாதின்னு தெரிஞ்சால் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாதீங்க. மூணாவது நபர் சொல்கிறதை கேட்டு நடக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை துணை சொல்வதை கேட்டு நடந்தால் நல்லதே நடக்கும். பல நாள் இழுபறியாக வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லா நாளுமே நம்ம அமைதியோடு பொறுமையோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு கிரகமும் நம்மளை எதுவும் பண்ணாது. இருந்தாலும் இன்னைக்கான இந்த ராசி பலன்கள் ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்லப்படுது. நீங்கள் கவனமாக பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு அனைத்து நாளும் நல்ல நாட்களே. நன்றி.